கடந்த 2 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து எதிர்க்கட்சி தலைவரும் இன்னும் சில கட்சி தலைவர்களும் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் ஏதோ இயக்கப்படாதது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவங்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இயங்கி வந்த பேருந்துகள் 100% 20% தற்போது மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் 80% பேருந்துகள் நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்படுகிறது. எனவே ஏதோ ஏற்கனவே வந்த பேருந்துகள் ஏதோ இங்கே புதிதாக வராதது போல ஒரு வதந்தியை பரப்புவது தேவையற்ற செயல். அடுத்ததாக இந்த 2 நாட்களும் பேருந்து வரவில்லை என்று பிரச்சனை நடந்தது நள்ளிரவு நேரம் 12 மணி 1 மணி என்ற அளவிலே நடக்கிறது. மாலையிலே இது போன்ற பிரச்சனைகள் இல்லை. வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பேருந்துக்கு வருகிறவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கோயம்பேடாக இருந்தாலும் இப்பொழுது கிளாம்பாக்கமாக இருந்தாலும் இரவு 11:30க்கு மேல பேருந்துகள் இயக்குவது என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும். சொல்ல போனா திருச்சிக்கு மாத்திரம்தான் பேருந்துகள் இயக்கப்படும், மீதி பேருந்துகள் இயக்கப்படாது. ஏன்னா நீண்ட தூர பயணத்திற்கு போகிறவர்கள் அந்த நேரத்திற்கு மேல் போவது பாதுகாப்பானதல்ல. 12 மணிலிருந்து ஒரு 4 மணி வரை பேருந்துகளை இயக்குவது என்பது லாரி டிராபிக் ஹெவியா இருக்கிற என்ஹெச்ல வந்துட்டு இதை இயக்குவது பாதுகாப்பானது இல்லை என்கிற காரணத்தினால் இது காலம் காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை. ஆனால் இந்த 12 மணிக்கு மேல வந்து ஒரு 200 பேர் திடீரென்று வந்து நின்று கொண்டு இந்த பிரச்சனையை செய்வது என்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு செய்வதாகத்தான் தோன்றுகிறது. காரணம், நேற்று இன்னொரு செய்தி. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் கோயம்பேட்டிலிருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதிலே 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அவர்களுக்கான சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போக்குவரத்துறைக்கு கருத்து வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் ஆம்னி பேருந்து இயங்குகின்ற பொழுது இந்த முடிச்சூர் பேருந்து ஆம்னி பேருந்து நிறுத்தம் தயாராகின்ற வரை அவருடைய பணிமனையிலிருந்து இயக்குவதற்கு அனுமதித்து அதற்கு பிக்கப் பாயிண்ட் என்று பயணிகளை ஏற்றுவதற்கு சூரப்பட்டு மற்றும் போரூர் டோல்கேட் 2 இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதல்லாமல் அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அவருடைய பேருந்தை நிறுத்துகின்ற இடத்திலிருந்து கிளம்பும் போது அங்கே ஏற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு பொருள்பட அந்த ஒரு வரி இருப்பதைத்தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வேறு விதமாக எடுத்து கூறுகிறார்கள். ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகள் அந்த பணிமனையிலிருந்து இயங்கட்டும், இங்கே முடிச்சூரில் அவர்களுக்கான வசதி ஏற்படுகிற விரை என்கின்ற அந்த கட்டத்தில் தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் கோயம்பேடு பேருந்து நிலையம் இயங்க துவங்கிவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குறிப்பிட்ட சிலர் ஏற்படுத்த முனைகிறார்கள். ஏனென்றால் 585 அதிகபட்சமாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மற்ற நாட்களில் குறைவாகத்தான் இருக்கும், லீன் டேஸ் சொல்ற நாட்கள்ல. இந்த அதிகபட்சமாக இயக்குகின்ற பொழுதும் 300 பேருந்துகள் இங்கே நேற்றிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீதி பேருந்துகள் தான் தங்களுடைய பணிமனை கோயம்பேடை சுற்றி இருப்பதாக சொல்லிக் கொண்டு போகிறார்கள். எனவே பெரும்பான்மையான ஆம்னி பேருந்துகள் இங்கே இருக்கின்ற நிலையில் ஒரு பாதிக்கும் குறைவாக இருக்கிறவர்கள் ஏதோ கோயம்பேடு பேருந்து நிறுத்தத்தை மீண்டும் இயக்குவதற்கு ஆணை வந்தது போல ஒரு தவறான செய்தியை பரப்பி வருகிற அதே வேளையில் இங்கே அரசு பேருந்துகள் குறைவாக இருக்கிறது என்ற செய்தியை பரப்பினால் அவர்கள் மீண்டும் ஆம்னி பேருந்துக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. காரணம், கடந்த ஆண்டு தீபாவளி பொங்கலை விட இந்த ஆண்டு தீபாவளி பொங்கலுக்கு அரசு பேருந்திலே முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் அதிகம். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு 1,20,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள். இந்த ஆண்டு 2,40,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அதே போல பொங்கல் நாட்களில் வழக்கமான பயணிக்கிற பயணிகளை விட கூடுதலாக பயணித்தார்கள். அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் எழவில்லை. முழுவதுமாக போக்குவரத்துறை அதிகாரிகளால் முழு அளவிற்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் இங்கிருந்து செல்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டு முழுமையாக அந்த பணிகள் நடைபெற்றது. ஆனால் இந்த 2 நாட்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை கிளப்புவதாகத்தான் தோன்றுகிறது. அதையும் நான் குறிப்பாக சொல்வதற்கு காரணம், அவர்கள் பிரச்சனை செய்த அந்த முந்தா நாள் இரவு என்பது 133 பேருந்துகள் திருச்சிக்கு வழக்கமாக இயக்கப்பட வேண்டியது.
133 தாண்டி 2ஆம் சனிக்கிழமை என்கின்ற காரணத்தினால் கூடுதலாக பயணிப்பார்கள் என்று 70 பேருந்துகள் கூடுதலாக இயக்குவதற்கு திட்டமிட்டு தயாரித்து வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பயணிகள் கூட வர வர மாநகர போக்குவரத்து பேருந்துகளையும் கூடுதலாக எடுத்து, விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் பக்கத்தில் இருக்கின்ற பணிமனைகளுடைய பேருந்துகளையும் கூடுதலாக எடுத்து அந்த பேருந்துகள் 150 இயக்கப்பட்டிருக்கிறது. 70 திட்டமிட்டு 150, ஏற்கனவே இயக்குகின்ற 133 இல்லாமல் 150 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் மொத்தமாக 495 கூடுதல் பேருந்துகள் அன்று இரவு இயக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இரவு 610 கூடுதல் பேருந்துகள் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை விட கூடுதலாக இயக்கப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இரவு 11:30 மணிக்கு மேல் வந்து பயணம் செய்ய புதிதாக பேருந்துகளை கேட்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற பணிமனையிலிருந்து பேருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஓட்டுநர் நடத்துனர் வீட்டுக்கு போனவர்களை திரும்ப அழைத்து வருவது என்பது அந்த நேரத்தில் எவ்வளவு சிரமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பொதுமக்களை பொறுத்தவரை ஊர்களுக்கு செல்பவர்கள் மாலை 7 மணியிலிருந்து அந்த 10-11 மணி வரை தான் எப்பயுமே கூடுதலாக பயணிப்பார்கள். இது கோயம்பேடுல பார்த்தவர்களுக்கும் தெரியும், இங்கே பார்ப்பவர்களுக்கும் தெரியும். இந்த பொங்கலின் போது கோயம்பேடுக்கு ஆய்விற்கு சென்ற பொழுது வந்திருந்த பத்திரிகையாளர்களை நேரடியாக பார்த்திருக்கலாம். பல இடங்களில் கூட்டம் வந்து குறைவாக இருந்தது. ஏன்னா அவங்க பகல்லையே பயணத்தை துவங்கி விட்டார்கள், உங்களுக்கான பயணத்தை. எனவே இந்த பயணங்கள் மக்களை பொறுத்தவரை அவர்கள் பயணம் செய்கின்ற அளவிற்கான பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நள்ளிரவு நேரத்தில் வருகின்றவர்கள் குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்து பிரச்சனை வந்திருக்கின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை எழுந்திருப்பது என்பது சந்தேகத்தை எழுப்புகிறது. நான் அவர்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வதெல்லாம், முடிச்சூர் அந்த ஆம்னி பேருந்து நிறுத்தம் என்பது விரைவில் தயாராக இருக்கிறது. மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொன்னது போல ஏப்ரல் இறுதிக்குள் தயாராக இருக்கிறது. இப்பொழுது அண்ணன் அவர்களும் நானும் சென்று அங்க பணிகளை ஆய்வு செய்து வந்திருக்கிறோம். அதற்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில்தான் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் இயங்கப் போகிறது. எனவே இந்த இடைக்காலத்திற்காக ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதும், அது குறித்து பல்வேறு பேட்டிகளை கொடுப்பதும், சமூக வலைதளங்களில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதும் ஒரு விரும்பத்தகாத செயல், கண்டனத்திற்குரியது. மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்தான் முழுமையாக இயங்குகிறது என்று இங்கே வந்து பேருந்துக்கு எதிர்பார்த்து போய்கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று நான் அவர்களுக்கு அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். பொதுமக்களை பொறுத்தவரை கோயம்பேடில் இயங்கிய பேருந்துகளில் 20% பேருந்துகள், அதுவும் குறிப்பாக வட சென்னை பகுதியை சேர்ந்தவர்கள் பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரான சேகர்பாபு அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி மாதாவரத்திலிருந்து இயக்கப்படுகிறது. காரணம், திருவொற்றியூர் பகுதியில் இருப்பவர்கள், ராயபுரம் பகுதியில் இருக்கின்றவர்கள், மாதாவரம் பகுதி, ஆவடி, அம்பத்தூர் போன்ற பகுதியில் இருக்கின்றவர்கள் கிளாம்பாக்கம் வந்து செல்வது சிரமமாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் 20% பேருந்துகள் அங்கிருந்து இயக்கப்படுகிறது. மீதி 80% பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து முழுமையாக இயக்கப்படுகிறது. எனவே பேருந்து வசதிகள் முழுமையாக வழங்கப்படுகிறது. இன்றைக்கு போன்ற திருமண நாட்கள், விடுமுறை நாட்களில் கூடுதல் தேவைப்படுகின்ற போது கூடுதலாகவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதை தாண்டி வருகின்ற போது மாநகர போக்குவரத்து பேருந்துகள் எடுத்து இயக்கப்படுகிறது. எனவே எந்த குழப்பமும் தேவையில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதல் படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருந்த பல்வேறு தடைகள் உடைத்தெறியப்பட்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பெற்றது. மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பெற்றதோடு மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துகின்ற பணியிலேயும் ஊடக மற்றும் பத்திரிகையாளருடைய பல ஆலோசனைகளை ஏற்று பயணிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை படிப்படியாக நிறைவேற்றி வருவதை தாங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். ஆமணி பேருந்து நிலையத்திற்கென்று நம்முடைய முடிச்சூரில் ஐடியல் பார்க்கிங் ஆமணி பேருந்து நிறுத்தத்திற்காக 27 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணி நடைபெற்று வருகின்றது. ஒரே நேரத்தில் 150 பேருந்துகள் நிற்கின்ற அளவிற்கும் அதில் தங்குமிடம் வசதி
300 பேர் வரையில் தங்குவதற்குண்டான கார்மெண்ட்ரியும், அதேபோல் உணவகம் மற்றும் கழிப்பிட வசதிகள் என்று அலுவலக அறை உட்பட 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்தில் மேலும் தேவைப்படுகின்ற வசதிகளை ஆய்வு செய்வதற்காக நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்களும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலர் அன்சூர் மிஸ்ரா அவர்களும், போக்குவரத்து துறை அதிகாரிகளும், கிளாம்பாக்கம் சிஇஓ பார்த்திபன் அவர்களும், பொறியாளர்களும் நேரடியாக ஆய்வு செய்து கட்டுமான பணிகளை விரைந்து முடித்திட ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் அங்கே மேலே சென்று கொண்டிருந்த உயர் அழுத்த மின்கம்பி வடங்கள் அகற்றுகின்ற பணி காலதாமதம் ஏற்பட்டதால் பணி இடையிலே கொஞ்சம் தடைபட்டிருந்தாலும் தற்போது பணி முழுவீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் ஆம்னி பேருந்து நிலையத்தை நிச்சயமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற நல்ல சூழலை நிலவுகின்றது. ஆகவே ஆம்னி பேருந்து நிலையம் ஏப்ரல் மாதத்திற்குள் முழுமையாக பணிகள் நிறைவு செய்யப்பட்டு ஆம்னி பேருந்துகள் நிறுத்துவதற்குண்டான வசதிகள் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.